ரைட் மக்களே, வெல்கம் பேக். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஸ்மார்ட் பாயிண்டர்ஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 4 விஷயம் இருக்குதுங்க மக்களே. ஐ வாண்ட் இட் டு பி ஸ்பிளிட் இட் அஸ் 2 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன கண்டென்ட்ஸ் இந்த 2 பார்ட்டில் வரப்போகுதுங்கிறத சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு பாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ எப்படி நம்ம ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணலாம், அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். ஞாபகம் இருக்குங்களா, நம்ம இந்த ட்ரேட்ஸ் செக்ஷனில் இந்த சின்டாக்ஸ் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஒரு எரர் டைப்பு என்ன எரராக வேணாலும் ரிட்டர்ன் ஆகலாம், ஆனால் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ட்ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எரராக இருக்கிற வரைக்கும் இட்ஸ் ஓகே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓரளவுக்கே அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு வைங்களேன் இந்த சின்டாக்ஸை பற்றி. பட் ஸ்டில் நான் சொல்லியிருப்பேன் இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம்னு. அந்த டீட்டெயில்டாக பார்க்கக்கூடிய டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இட்ஸ் கால் டைனாமிக் டிஸ்பேட்ச்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதுவும் ஒரு வகையான ஜெனரிக்ஸ் தான். நம்ம அது என்னன்னு பார்ப்போம், சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். ஆப்வியஸ்லி பாக்ஸை வச்சு எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது, இந்த டைனாமிக் டிஸ்பேட்சை வச்சும் நார்மலாக எப்படி பாக்ஸை கிரியேட் பண்ணி வர்ற எக்ஸாம்பிள்ஸ். இது ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும் தான் நம்புகிறேன். பிகாஸ் அகெயின் பேசிக்ஸில் நான் என்னென்னலாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே நான் இதில் கவர் ஆயிரும்னு வைங்களேன். செகண்ட் திங் வந்து ரெஃபரன்ஸ் கவுண்டிங், ஆர்சி அப்படிம்பாங்க. நான் இங்கே ரெஃப் கவுண்ட் அப்படின்னு எழுதுறேன். இது எதுக்கு தேவைன்னா, இனிஷியல் டேஸில் யாராவது ஒரு ரஸ்ட் பிகினராக இருந்தாங்கன்னா எல்லாருமே என்னையும் உட்பட இந்த லைஃப் டைம்ஸையும் ரெஃபரன்சஸையும் பார்த்து நிஜமாவே அவங்க அனாய்டாக இருப்பாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு எரர் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 கான்செப்டை சுற்றி தான் இது நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ஓனர்ஷிப் கான்செப்ட்ஸை புரியாதவங்க ரஸ்ட் லாங்குவேஜில் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்னு. பட் நம்ம தான் ஆல்ரெடி ஓரளவுக்கு படிச்சுட்டோமே லைஃப் டைம்ஸை பற்றியும் ரெஃபரன்சஸை பற்றியும். நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. பட் ஸ்டில் இது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்சஸ் அண்ட் லைஃப் டைம்ஸ் இருக்கிற சின்டாக்ஸை எப்படி நம்ம வந்து ரெஃபரன்ஸ் கவுண்டிங்கால் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே நான் என்ன பண்ணலான் இருக்கிறேன்னா, பார்ட் 1ல் நான் கவர் பண்ணலான் இருக்கிறேன். பார்ட் 2ல் வில் பி கவரிங் த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கால்ட் ஹவு. மாடா அப்படின்னு நினைக்க வேணாம், இட்ஸ் கால்டு க்ளோன் ஆன் ரைட். இப்போ நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்மளால கான்ஃபிடென்ட்டா எப்போ வந்து அந்த ஹீப் மெமரியில் அலோகேட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு லாஜிக்கை எழுதுறோம்னா அப்போ தேவைப்படக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் இந்த க்ளோன் ஆன் ரைட். இப்போ ஒரு டேட்டாவை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க. லெட்ஸ் சே ஒரு நம்பர்ஸ் 1 2 3 4ன்னு இருக்குன்னு வைங்களேன். எனக்கு இந்த டேட்டா இருக்கிற ஷேப்பை பொறுத்து நான் புதுசாக ஏதாவது ஒரு மெமரி அலோகேட் பண்ணுறேன்னா, ஆர் இருந்தபடியே நான் அப்படியே பாரோ பண்ணி வச்சிருக்கிறேனா அப்படிங்கிறது தான் க்ளோன் ஆன் ரைட், சரிங்களா? பேர்லேயே இருக்கு பாருங்க, வி க்ளோன் இட் ஆர் வி அலோகேட் இட் ஒன்லி வென் வி சேஞ்ச் த டேட்டா ஆர் மியூட்டேட் த டேட்டா. படிப்போம், அதை பற்றி நல்லா டீட்டெயில்டாக படிப்போம். லாஸ்ட்டாக டீரெஃப் ட்ரேஸை பற்றி பார்ப்போம். இது இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம்னா, ஹவு டு மேக் ஆர் ஓன் ஸ்மார்ட் பாயிண்டர்ஸ், கஸ்டம் ஸ்மார்ட் பாயிண்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த டீரெஃப் ரைட்டை வச்சு நம்மளே நம்மளோட ஓன் ஸ்மார்ட் பாயிண்டர்ஸை எழுதலாம். அது எப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ட்ரேட் செக்ஷனில் ஆர்ஃபன் ரோலை பற்றி சொல்லி கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? இங்கே அதர் டைப் ஆர் அதர் ட்ரேட் இருந்தால் இது ரெண்டத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நம்மளோட டைப் அதர் ட்ரேட் இருந்தால், ஆர் நம்மளோட ட்ரேட்டாக சரி அதர் டைப் இருந்து நம்மளோட ட்ரேட்டாக இருந்தால் இது வந்து பாசிபிள், நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இது நாட் பாசிபிள். ஸோ அப்போது அதர் டைப்பும் நம்மக்கிட்ட இருந்து அதர் ட்ரைட்டும் இருந்து எப்படி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறத நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு கஸ்டம் ஸ்ட்ரக்டை கிரியேட் பண்ணி இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு கொடுத்து அதுக்குள்ளே அந்த அதர் டைப்பை உள்ளே வைப்போம், லெட்ஸ் சே ஸ்ட்ரிங் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, சில சமயங்களில் நம்ம வந்து உள்ளே இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸை கிளையன்ட் சைட் கோடில் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். அப்போ ஆப்வியஸாக இதை நம்ம பப்னு எழுத மாட்டோம். அப்போ அந்த கிளையண்ட்டால் இந்த பர்டிகுலர் டைப்போட மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ஏன்னு கிரியேட் பண்ணிடுறேன்னு வைங்களேன், ஏவோட ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிடுறேன். ஆனால் அந்த ஏவோட இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர ஸ்ட்ரிங் டைப்போட ஸ்ட்ரிங் டைப்போட இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி நம்ம இதை மாற்றலாம் அப்படிங்கிறது தான் டீரெஃப் ட்ரேட்ஸ். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து பார்ட்
2ல பார்ப்போம். அதாவது இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இந்த 2 விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் திஸ் வெரி லாங் வீடியோ. பாக்ஸே எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 15 to 16 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் வரலாம். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் கவுண்டிங்கும் ஒரு 10 to 20 மினிட்ஸ் அப்படி வரலாம். இல்லை 20 மினிட்ஸ் வராது, ஒரு 10 மினிட்ஸ்னே வச்சுக்கோமே, 10 மினிட்ஸ்னு வச்சுக்குவோம். ஸோ இதுவே ஒரு நல்ல ஒரு பீஃபியான வீடியோவாக வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் நான் இதுக்குள்ளே கிராம் பண்ண நினச்சேன்னா அஃப்கோர்ஸ் இட் வில் பி மோர் தென் அன் hour. ஸோ அதனால தான் ஐ வாண்டட் டு ஸ்பிளிட் இன்டு 2 பார்ட்ஸ். அது படிக்கிறப்போ உங்களுக்கும் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகும்னு வைங்களேன். ஸோ இதுதாங்க, எப்பயுமே நான் எழுதிட்டு அந்த ஒரு ஸ்கோப்பை எழுதிட்டு உள்ளே போனோன்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அதை முன்கூட்டியே சொல்லிடலான்ட்டு இருந்தேன். சரி, ஓகே, இப்போ நம்ம பாக்ஸை பற்றி கோடில் பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாகவே இப்போ இருக்கிற எல்லா டேட்டாவும் நார்மலாக நம்ம ஒரு வேரியபிள் எழுதுறோம்னா அது ஸ்டாக்கில் தான் போய் உட்காரும், கரெக்டுங்களா? ஒரு இன்டீஜர் எடுத்துக்குவோம், ஒரு பூலியன் எடுத்துக்குவோம், இல்லை ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் ஆஃப் அரே எலமெண்ட்ஸ் எடுத்துக்குவோம். எனிதிங் தட் இஸ் பிரிமிட்டிவ் ஆர் த எபிலிட்டி டு ஹாவ் த சைஸ்டு ட்ரைட், அது எல்லாமே ஸ்டாக்கில் தான் போய் உட்காரும். ஆனால் இப்போ லெட்ஸ் சே நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுகிறோம், சரிங்களா? அந்த ஸ்ட்ரக்சரு ஒரு லிங்க் லிஸ்ட்டுன்னே வச்சுக்குவோமே. லிங்க் லிஸ்ட் வந்து நான் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஹேஷ் மேப்ஸில் நல்லாவே தெளிவாக சொல்லியிருப்பேன். அதில் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ்வலாக எழுதுகிறோன்னா எல்எல்னு வச்சுக்குவோம். அதில் ஒரு நோடு வந்து நெக்ஸ்ட் பாயிண்டர்னு ஒன்று இருக்கும், கரெக்டுங்களா? அந்த எலமெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் அப்படின்னு. அந்த எலமெண்ட் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து அதுவும் ஒரு லிங்க் லிஸ்ட் நோடை தான் பாயிண்ட் பண்ணும். ஆனால் ரஸ்ட் வந்து அதை அலோவ் பண்ணாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாகவே ஒரு டைப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ ரஸ்ட் ஹேஸ் த டெண்டன்சி டு நோ இட்ஸ் சைஸ் அட் கம்பைல் டைம். அந்த ஸ்ட்ரக்சரோட சைஸ் வந்து நீங்கள் கம்பைல் பண்ணுறப்பவே என்னன்னு தெரிஞ்சால் தான் அதனோட இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணுறப்போ ஸ்டாக்ல வந்து அதனால் அலோகேட் பண்ண முடியும், மெமரி சேஃப்டிக்காகன்னு வைங்களேன். இந்த குறைய தீர்த்து வைக்கிறது தான் பாக்ஸ். ஸோ பாக்ஸ் இஸ் நத்திங் பட் a smart pointer that holds the pointer type of the data that you are keeping inside the heap. நீங்க ஒரு ஹீப் மெமரியில இந்த லிங்க் லிஸ்ட் நோட டேட்டா வைப்பீங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்எல் நோடோட டேட்டா இங்கே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இங்கே தான் டேட்டா இருக்குது. இது ஒரு அட்ரஸில் இருக்குமா? இப்போ 0x1234ன்னு ஒரு அட்ரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ் தாங்க பாக்ஸில் ஹோல்ட் ஆயிருக்கும். நான் முன்கூட்டியே என்ன சொல்லியிருக்கிறேன், 64 பிட் ஆர்கிடெக்சர்ஸில் ஒரு பாயிண்டரோட சைஸ் இஸ் 8 bytes. அதுதான் நம்ம வேர்டும்போம். வேர்டு in a 64-bit architecture is 8 bytes. ஏன்னா எல்லா ரெஜிஸ்டருமே தேர் ஆல் 8 bytes in size, அதாவது 64 bits in size. ஸோ இந்த சைஸ் தான் பாக்ஸ்குள்ளே உட்கார்றதுனால ஸ்ட்ரக்சரோட டைப்பில் இந்த மெம்பர் வேரியபிளாக போய் உட்கார்றச்ச ரஸ்டால் அதனோட சைஸை கண்டுபிடிக்க முடியும் தானே? பிகாஸ் முன்கூட்டியே நமக்கு தெரியும் அதனோட சைஸ் 8 bytes தானே. அப்போ 8 bytes தான் உள்ளே இருக்கிறப்போ Rust has no issues in finding the size of the entire struct. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுதான் பாக்ஸோட ஒன் ஆஃப் த மெனி பர்பசஸ். ரெண்டாவது பர்பஸ் என்னன்னா டைனாமிக் டிஸ்பேட்ச். ஸோ இது என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு வகை இருக்குது டு டிஸ்பேட்ச். ஃபர்ஸ்ட் டிஸ்பேட்ச்னா என்ன? டிஸ்பேட்ச்னா ஃபங்க்ஷன் காலிங், அவ்வளவுதான். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா யூஆர் எசென்ஷியலி டிஸ்பேச்சிங் தட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து அந்த கோடை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ எசென்ஷியலி டிஸ்பேச்சிங் தட் ஃபங்க்ஷன். நீங்கள் இந்த டிஸ்பேட்ச் வார்த்தை அடிக்கடி இந்த கொரியர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட ஷிப்மெண்ட் டிஸ்பேட்ச் ஆயிடுச்சு, உங்களோட ஷிப்மெண்ட் வந்து இந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷனுக்கு டிஸ்பேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு. டிஸ்பேட்ச்னா மூவ் ஆகிறது. ஃபங்க்ஷன் வந்து அந்த அந்த பொருள் வந்து மூவ் ஆகிறது. அதுதான் இங்கே ஃபங்க்ஷன் மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? கோடு நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ ஒரு சம்முன்னு கண்டுபிடிக்கிறோம்னு வைங்களேன், சம் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ 1 2 3 4ன்னு ஒரு நம்பர்ஸ் அரே இருக்குதுன்னா we are essentially consuming this data and then creating a result. அப்போ கோடு உங்களுக்கு மூவ்னா லிட்ரல் சென்ஸில் மூவ்னு நினைக்காதீங்க. We are transforming this data into something that can be used in a later periods of time தானே. அதைத்தான் நம்ம டிஸ்பேட்சுங்கிறோம், சரிங்களா? இப்போ இந்த டிஸ்பேட்ச்லேயே ரெண்டு வகை இருக்குது. டைனாமிக்னு ஒன்று இருக்கு, ஸ்டாட்டிக் டிஸ்பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிக் டிஸ்பேட்ச் பார்த்துட்டோம். என்னடா சொல்ற அப்படின்னா அதுதான் ஜெனரிக்ஸ்.
ஜெனரிக்ஸ் ஏன் நம்ம ஸ்டாட்டிக் டிஸ்பேட்ச்னு சொல்றோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்னா அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு டைப் எழுதுறோம், கரெக்ட்டுங்களா? அந்த ஃபங்க்ஷனோட டைப் தான் நம்ம ஆர்குமெண்ட்டா எடுத்துக்க போறோம்னு சொல்றோம், கரெக்ட்டுங்களா? அப்போ கம்பைல் டைம்ல என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நான் ஒரு U8 எழுதியிருந்தேன்னா, இந்த ஃபங்க்ஷன் லிட்டரலி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னா, ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் U8ன்னு கொடுத்து, அந்த டைப்பும் U8ஆ மாற்றப்படும் கம்பைல் டைம்ல. So you're essentially transforming a generic function into a static function. ஸோ கம்பைல் டைம்ல நடக்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நம்ம ஸ்டாட்டிக் டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்றோம். we are essentially dispatching a function that knows the type before head, அதாவது பிஃபோர் ரன் டைம், அதான் பிஃபோர் ஹெட்னு, பிஃபோர் ரன் டைம்ங்கிறதுனால தான் நம்ம அதை ஸ்டாட்டிக் டிஸ்பேட்ச் அப்படிங்கிறோம். சரி, இப்போ டைனாமிக் டிஸ்பேட்ச்னா என்ன அப்படின்னா, இப்போ இதே ஜெனரிக்கு பதிலாக வாட் இஃப் ஐ ரோட் இன் திஸ் மேனர், ஒரு டைப்பை நான் வந்து ட்ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறத நான் இங்கே எப்படி சொல்லுவேன்? இதர் நான் இங்கே பாயிண்ட் பண்ணியிருப்பேன், ஆர் இங்கே நான் அந்த வேர் அப்படின்னு கொடுத்து நான் கொடுத்துருப்பேன், கரெக்டுங்களா? வேர் டி இம்ப்ளிமெண்ட்ஸ் டீபக் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். இப்போ இதே லாஜிக்கை நம்ம டைனாமிக்காக எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, அங்கே தான் நம்மளோட அந்த டைன் அப்படிங்கிற கீவேர்டு வருது. அந்த டைனுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டைனாமிக்கலி யூ ஆர் மென்ஷனிங் தட் திஸ் ஃபங்க்ஷன் வில் அக்செப்ட் அ டைப் விச் இம்ப்ளிமெண்ட்ஸ் அ சர்டன் ட்ரைட் அப்படின்னு. இப்போ டைனாமிக் டீபக் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த டைப் வந்து ரன் டைம்ல தான் செக்கிங்கே நடக்கும். ரன் டைம்ல தான் எனக்கு இந்த டைப் வந்து இந்த டீபக் ட்ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதா அப்படின்னு தெரிய வரும். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை, ஆல்ரெடி யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேற லெவலு, நம்ம ரன் டைம்ல தான் இந்த பர்டிகுலர் ட்ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அப்போ எப்படிங்க கம்பைல் டைம்ல அதனோட சைஸ் தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் இதெல்லாமே கோடில் எழுதுவேன். அஃப்கோர்ஸ் நான் கோடில் எழுதி காட்டுறப்ப தான் உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். நான் தியரியாக இது முன்கூட்டியே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இது நல்லா மனசில் நிற்குங்கிறதுக்காக தான். ரெப்படேஷன் இஸ் த மதர் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, பர்ஃபெக்ஷனா, மதர் ஆஃப் மாஸ்டரிம்பாங்கல்ல. ஸோ ரெப்படேஷனாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியுங்கிறதுக்கு தான். சரி, ஓகே, டாபிக்குள்ளே வரேன். இந்த பர்டிகுலர் ட்ரீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டைப்பு என்னவா வேணாலும் இருக்கலாம்ல. இப்போ ஒரு நம்பர் அரேவே இருக்குது, இதனோட சைஸ் என்னவா இருக்கும்? இப்போ இது U8 வச்சுக்குவோம். இது வந்து U8 நம்பர் அரே. ஒன்று ஒரு பைட்டா, இது 4 பைட்ஸ்ன்னு எடுத்துக்கோம், சரிங்களா? நான் வந்து ஒரு கேரக்டர் பைட்டையும் கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ A அப்படின்னு கொடுக்குறேன். இதனோட சைஸ் என்னவா இருக்கும்? 1 பைட்டாக இருக்கும், கரெக்டுங்களா? நான் ஒரு ஸ்ட்ரக்சரையே எழுதுறேன். இப்போ ஸ்ட்ரக்ட் A அப்படின்னு கொடுத்து அதுக்குள்ள கொசன்னு நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் பைட்ஸ் எடுக்குமா? அப்போ ரஸ்டால எப்படிங்க அது முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும்? நான் இங்க என்ன பாஸ் பண்ண போறேங்கிறத கம்பைல் டைம்ல ரஸ்ட்டுக்கு தெரியாது, எரர் தானே வரும். ஏன்னா வேரியஸ் சைஸ் ஆஃப் பைட்ஸ் இருக்குது இல்ல. ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் டெல்லிங் தட் இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் டீபக் does not mean I know the size before head. அப்போ யார் வரா இங்க? எக்ஸாக்ட்லி இங்க தான் நம்மளோட பாக்ஸ் வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், பாக்ஸ் இஸ் நத்திங் பட் அ ஸ்மார்ட் பாயிண்டர் which allocates the data type which you have kept inside the angular brackets inside the heap. அப்போ இந்த டேட்டா யார் உள்ள இந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள பாஸ் ஆனாலோ, இந்த பராமீட்டருக்குள்ள ஆர்குமெண்ட்டா வர்றாங்களோ, அவங்க எல்லாருமே ஹீப்ல போய் அலோகேட் ஆவாங்க. அலோகேட் ஆகிட்டு அலோகேட் ஆனவங்களோட அட்ரஸை மட்டும்தான் இந்த பாக்ஸ் வச்சிருக்கோம். அப்போ இன்ஸ்டண்டா என்ன ஆக போகுது? இந்த பராமீட்டரோட சைஸ் வில் பிகம் 8 bytes by default. ஏன்னா இட்ஸ் அ இன்டைரக்ஷன் மெக்கானிசம். யூ ஆர் எசென்ஷியலி இன்டைரக்டிங் the data that you are about to reveal through a pointer. அப்போ பாயிண்டரோட சைஸ் என்ன? 8 bytes. புரிஞ்சுதுங்களா மக்களே? இதுக்கு பேர் தான் டைனாமிக் டிஸ்பேட்ச். இதுவும் ஒரு வகையான ஜெனரிக் பேட்டர்ன். ஆனால் என்ன, ஜெனரிக்ஸ் வழியா நீங்க வந்து கம்பைல் டைம்ல அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை டைனாமிக்கா எழுதுவீங்க. ஆனால் டைனாமிக் டிஸ்பேட்ச் மூலமா ரன் டைம்ல நீங்க டைனாமிக்கா எழுதுவீங்க. இவ்வளவுதாங்க வித்தியாசம். ஸோ ஸ்டாட்டிக் டிஸ்பேட்சுக்கு ஜெனரிக்ஸ் இருக்குது, டைனாமிக் டிஸ்பேட்சுக்கு நம்மளோட பாக்ஸ் பாயிண்டர் இருக்குது. இந்த ரெண்டு தேவைக்காக தான்
90% நீங்கள் பாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அந்த சமயம் ஆர் அந்த நேரம் வர்றச்ச உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ நம்ம கோடுக்குள்ளே போவோம். இப்போ பாக்ஸை பற்றி நான் சொன்ன அந்த தியரியில் இருக்கிற 2 எக்ஸாம்பிள்ஸை பற்றி இப்போ கோட்லேயே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் எப்பயும் போல் ஒரு லிங்க் லிஸ்டிங் நான் எழுதிடுறேன். இந்த லிங்க் லிஸ்ட்டில் இட் வில் பி ஆஃப் த எலமெண்ட் அண்ட் த நெக்ஸ்ட் நோடு. அப்போ எலமெண்ட்டோட வேல்யூ இங்கே இப்போதைக்கு U8ன்னு வச்சுப்போமே. நெக்ஸ்ட் நோடு அப்படின்னு கொடுத்து திஸ் வில் பி ஆஃப் அ ஆப்ஷன் ஆஃப் அ நோடு. சரிங்களா? இப்போ இந்த நோடு வந்து என்னவா இருக்குன்னா பப் ஈனம்னு கொடுத்து நோடு நீங்கள் எழுதுறேன். ரைட்டுங்களா? இந்த பப் ஈனம் நோடில் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று we will have none which is empty. Actually, you know what, அப்படி வேணா இந்த ஈனமே வேணாமன்னு வைங்களேன். ஈனமே தேவையில்லை. we will simply just have the link list. அப்போ இங்க லிங்க் லிஸ்ட்னே வச்சுப்போம். அப்போ உடனே நமக்கு எரர் வரும். என்ன எரர் வரும்னா பார்ப்போமே. recursive type linked list has infinite size. recursive without indirection. அவங்களே சொல்றாங்க பாருங்க கம்பைலர்லயே. insert some indirection. Example, a box, RC or a reference to break the cycle of team. ஸோ புரிஞ்சுதுங்களா என்ன நடக்குதுன்னு? இப்போ நான் இங்கே let LL அப்படின்னு கொடுத்து லிங்க் லிஸ்ட் எலமெண்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எலமெண்ட் இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா? எலமெண்ட் 10 அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் நோடு இங்கே நான் இப்போதைக்கு இங்கே நன்னுன்னு எழுதுறேன். ஓகேவா? இங்கே நன்னுக்கு பதிலாக நான் இங்கே என்னவா எதிர்பார்த்துருப்பேன்? ஒரு சி லாங்குவேஜோ இல்லைனா ஒரு நார்மல் வேற ஏதாவது ஒரு பாயிண்டர் பேஸ்ட் லாங்குவேஜாக இருந்தால் இங்கே அந்த நெக்ஸ்ட் நோடுக்கான பாயிண்டர் தான் இங்கே எழுதியிருப்பேன். கரெக்டுங்களா? அதே லாஜிக் தான் ரஸ்ட்டும் எதிர்பார்க்குது. பாயிண்டருக்கு பதிலாக வில் பி யூசிங் அ பாக்ஸ் ஹியர். பாக்ஸ் தான் அந்த பாயிண்டர் டைப். சரிங்களா? இப்போ அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன எழுதுவோம்னா பாக்ஸ் நியூ அப்படின்னு கொடுத்து திரும்பி இன்னொரு லிங்க் லிஸ்ட். இங்கே லிங்க் லிஸ்ட்ல எலமெண்ட் which will be of element 11. நெக்ஸ்ட் நோடு வந்து இங்க நன்னு இங்க இருக்கும். சரிங்களா? இருங்க. this would be of some. ஓகேங்களா? இங்கேயும் இன்னொரு பாக்ஸ் வரும். ஏன்னா நெக்ஸ்ட் தான் நோடு தான் இப்போ தான் நான் சொன்னேன் இட்ஸ் ஆஃப் பாக்ஸ் டைப் அப்படின்னு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டை எழுதுவோம். அப்போ என்னவா இது மாறும்னா அந்த ரெப்ரசன்டேஷன் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 10ன்னு இருக்குமா, செகண்ட் எலமெண்ட் 11ன்னு இருக்குமா, தேர்ட் எலமெண்ட் வந்து நல்லுன்ற மாதிரி இருக்கும். which points the end of that link list. ஆக்சுவலாக இப்படி லிங்க் லிஸ்ட் எழுத மாட்டாங்க. இன்னும் வந்து மெருகேற்றி இன்னும் என்ன சொல்கிறது எஃபிஷியண்ட்டாக எழுதுவாங்க. அதுக்கு ஒரு டுட்டோரியல் சீரீஸே இருக்குது. பில்ட் அ லிஸ்ட் ஆஃப் லிங்க் லிஸ்ட்ஸோ இல்லைனா பில்ட் தெரியல பில்ட் அந்த பேர் மறந்துருச்சு. பில்ட் அ லிஸ்ட் ஆஃப் லிங்க் லிஸ்ட் மாதிரி தான் ஏதோ ஒன்று வரும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சீரீஸே இருக்குதுன்னு வைங்களேன். அது என்னைக்காச்சும் டைம் இருந்தால் நம்ம லைவ் ஸ்ட்ரீம்லையோ இல்லைன்னா பார்த்துக்கலாம். பட் கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நம்ம ஒரு பாயிண்டர் இங்கே வைக்கிறது மூலியமா தான் ரஸ்ட் கிட்ட இதனோட சைஸை கம்பைல் டைம் அப்போ சொல்ல முடியும். இது ரிகர்சிவாக இருந்ததுன்னா ரஸ்ட்டுக்கு அந்த சைஸ் என்னங்கிறதே தெரியாது அந்த ஸ்ட்ரக்சரோடது. அதனால தான் நமக்கு இங்கே பாக்ஸ் தேவை. ஓகேங்களா? இதுதான் நான் அந்த தியரியில் சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் விட்டுருவோம். இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை நான் 3 கிரியேட் பண்ணுறேன். பாப் ஸ்ட்ரக்ட் ஏன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃபீல்டு எழுதுப்போமே. ஃபீல்டு ஏ அப்படின்னு கொடுத்து அது ஒரு டைப் ஆஃப் U8 4 எலமெண்ட்ஸ். ஃபீல்டு பி வில் பி அ பூலியன். ஓகேவா? இப்போ சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ஸ்ட்ரக்ட் எழுதுறேன். ஸ்ட்ரக்ட் பின்னு விச் இஸ் நத்திங் பட் அ ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் இங்கே ரோல் நம்பர்னு வைங்க. ரோல் நம்பர் வந்து U16 வைங்க. இப்போ இன்னொரு ஸ்ட்ரக்ட் எழுதுறேன். இதுவுமே ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு டேட்டா டைப்பு, ஒரு டேட்டா ஃபீல்ட்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு பப் என்ன வச்சுக்கலாம், எலமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாமா? எலமெண்ட்ஸ்னு வச்சு வெக்டர் ஆஃப் U16. இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னு உங்களுக்கு புரியும் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த நெக்ஸ்ட்னே வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் எலமெண்ட்னு வச்சு இங்கே ஒரு பாக்ஸ்னே வச்சு பாக்ஸ் ஆஃப் வெக்டர் U8னே வச்சுக்குவோம். சும்மா ரேண்டமாக இதெல்லாம் என்ன அர்த்தம் அதெல்லாம் என்னன்னு கண்டுக்க வேணாம் நீங்கள். ஐம் ஜஸ்ட் டிஃபைனிங் 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸையுமே
நான் வந்து ட்ரெயிட் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இட் ஆல் ஹேஸ் சம் ட்ரெயிட். அப்போ இது நான் என்ன செய்வேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேனா. ஸோ இம்ப்ளிமெண்ட் சம் ட்ரெயிட், இது ஒரு ட்ரெயிட் பவுண்டரின்னு வச்சுக்கோங்க. இம்ப்ளிமெண்ட் சம் ட்ரெயிட் ஃபார் ஏ, இம்ப்ளிமெண்ட் சம் ட்ரெயிட் ஃபார் பி, அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் சம் ட்ரெயிட் ஃபார் சி. 3 ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம இது பண்ணியாச்சு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். அந்த ஃபங்க்ஷன் அட் த எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு லாஜிக்கை வச்சு இந்த ஒன்னுலிருந்து இந்த ஏபிசி இந்த 3ல ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரை அது ரிட்டர்ன் பண்ண போகுது, ஏதோ ஒரு லாஜிக். ஸோ இருங்க, ஃபங்க்ஷன் ப்ராசஸ் டேட்டா அப்படின்னு கொடுத்து I'll be returning something which is of type some straight அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன். இங்க இப்போதைக்கு எரர் வருது, அது கண்டுக்க வேணாம்னு வைங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, if 10 is greater than 11 அப்படின்னா return a அப்படின்னு கொடுத்து இங்க field a like let's say 1 2 3 4 அப்படின்னு கொடுத்து field b true அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி else if 11 is greater than 12 அப்படின்னா இங்க இன்னொரு ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். இங்க நேம் வந்து என்ன, என்னோட பேர் எழுதுவோமே, .to string அப்படின்னு. அப்புறம் ரோல் நம்பர் will be of type 10 something else turn of structure C. elements வந்து இங்க vector of 1 2ன்னு வச்சுப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஒரு பாக்ஸ் ஆஃப் நியூன்னு கொடுத்து இன்னொரு எலமெண்ட் வெறும் 1ன்னு வச்சுப்போம். சரிங்களா? நிறைய எரர்ஸ் வருது, கொசன்னு எரர்ஸ் காட்டுது. ஒன்றுன்னா என்னன்னு பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், இந்த ட்ரெயிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஏதோ ஒரு 3 ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு வந்து இங்க ரிட்டர்ன் ஆகணும்னு நான் சொன்னேன். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த எரரை பார்ப்போமே. எக்ஸ்பெக்டட் அ டைப் ஆனா ஃபவுண்ட் அ ட்ரெயிட். அவங்களே சொல்றாங்க பாருங்க, யூஸ் இம்பிள் சம் ட்ரெயிட் டு ரிட்டர்ன் ஒபேக் டைப் as long as you return a single underline type. அதாவது நம்ம வந்து இங்க ஒரு டைப்பை ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டைப்பை தான் இங்க ரிட்டர்ன் பண்ணோம். எதர் ஏவை ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா பியை ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா சியை ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா சம்மந்தமே இல்லாம ஒரு ட்ரெயிட்டை நான் இங்க ரிட்டர்ன் பண்றது மூலமா ரஸ்ட் இங்க குழப்பமாகுது. என்ன குழப்பமாகுதுன்னா, எனக்கு என்ன சைஸ் நான் ரிட்டர்ன் பண்ண போறேன்னே தெரியாம எப்படி நான் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ரெயிட்டு ரிட்டர்ன் பண்ண முடியும். ட்ரெயிட் ஹாஸ் நோ சைஸ். ட்ரெயிட் இஸ் ஜஸ்ட் அ கான்ட்ராக்ட் which defines the underlying type. அப்போ ஒரு டைப்பும் ஒரு சைஸ் இருக்கும்ல. அப்போ சரி, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற மாதிரி இம்பிள் டைப்னே கொடுத்து பார்ப்போம். இம்பிள் டைப்னா இங்க என்னன்னா, நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் வருது. சரி ஓகே, ஒரு ட்ரெயிட்டை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னே வச்சுக்கோமே. அந்த ட்ரெயிட்டு ஏதாவது ஒரு டைப்பை மட்டும்தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு க்ளோஷர்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு க்ளோஷர் ரிட்டர்ன் பண்றப்போ அதே ஷேப்பாவே இருந்தாலுமே they are not the same type. அதே ஃபங்க்ஷன் அதே வேல்யூ ரிட்டர்ன் ஆனாலுமே they will not be the same type. ஏன்னா ரெண்டுமே வேற ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி தான் இங்க ஏ ரிட்டர்ன் பண்றேன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைப், பி ரிட்டர்ன் பண்றேன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைப், அதே மாதிரி சி ரிட்டர்ன் பண்றேன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைப். அப்போ இந்த எரர் என்னன்னு பார்ப்போமே. எக்ஸ்பெக்டட் ஏ ஆனா we are finding something called as b. அப்போ இதெல்லாம் படிச்சக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. You could change the return type to be a boxed trait object. புரியுதுங்களா மக்களே? எனக்கு வந்து ஒரு ட்ரெயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டைப் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே அந்த ட்ரெயிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் போதும்னு டைனாமிக்கா எப்படி சொல்றதுன்னா நம்ம பாக்ஸ் மூலமா தான். இதுக்கு பேரு தான் டைனாமிக் dispatch. அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இம்பிள் கீவேர்டை எடுத்துருவோமே. இந்த இம்பிள் கீவேர்டை எடுத்துட்டு பாக்ஸ்ங்கிறதுல கொடுத்து டைனாமிக்னு மென்ஷன் பண்ணி நம்ம இதை முடிச்சோம்னா இட் வில் நவ் ஒர்க். ஆனா இங்க என்ன ஏதோ ஒரு எரர் வருது. ஸோ வி ஹாவ் டு ஸ்டோர் திஸ் இன் த ஹீப். தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம வந்து இதை பாக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். பாக்ஸ்ன்னு சொல்றது மூலியமா என்ன பண்ணணும், ஒன்னுத்தி இப்ப நம்ம பாக்ஸ்ல தான் போட்டாகணும், ஹீப்ல தான் அலோகேட் பண்றோம். ஸோ என்ன நடக்கும்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகிறப்போ ஏதோ ஒரு டைப் தான் ரிட்டர்ன் ஆக போகுது.
ஆனால் நமக்கு வரப்போகிற அந்த ரிட்டர்ன் டைப் இட்ஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் அ பாயிண்டர். ஏன்னா ரன் டைம்ல முடிவு பண்ணிக்கோன்னு ரஸ்ட் சொல்லிடுது. நான் என்னோட பொறுப்பை கைவிட்டுறேன். ரன் டைம்ல அந்த பாயிண்டர் என்ன டேட்டா டைப்பை போய் பாயிண்ட் பண்ணுதோ அங்கிருந்து நீ எடுத்துக்கோ. அங்கிருந்து எடுக்கிறது மூலயமா நீ வந்து உன்னோட டேட்டாவை வெரிஃபை பண்ணிக்கோ, இல்லை ரீடு பண்ணிக்கோ, இல்லை மியூட்டேட் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே பாக்ஸை கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒன்றுத்துக்கும் இப்போ ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ணுவோம். பாக்ஸ் நியூ அப்படின்னு கொடுத்து முடிச்சு வைப்போம். இப்போ எரர் வராது பாருங்க. புரிஞ்சுதுங்களா மக்களே? இதுதான் டைனாமிக் டிஸ்பேச்சோட லாஜிக். இப்போ இதே லாஜிக்கை வச்சு தான் நம்ம வந்து எரர் டைப்ஸையும் கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல நான் அன்னைக்கே சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? இந்த மாதிரி ஒரு டைப்பை நான் கிரியேட் பண்ணேன். இட் வுட் பி ஆஃப் யூனிக் டைப்பு, அதுக்கப்புறம் பாக்ஸு அப்படி கொடுத்து இங்கே டைனாமிக் எரர் அப்படின்னு நான் இங்கே கொடுத்தேன். இப்போ தெரியுதுங்களா? இது இந்த எரர் வந்து இருங்க. ஓகே, இப்போ இந்த எரர் போயிடும். இப்போ புரியுதுங்களா இதனோட அர்த்தம் என்னன்னு? we are basically saying that இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டை வேணாலும் ரிசல்ட் பேஸ்ட் ஃபங்க்ஷன்ஸையும் கால் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஏதாவது ஒரு எரர் வந்து ரிட்டர்ன் ஆச்சுன்னா as long as it is satisfying the error trait, it is okay. அந்த ட்ரைட்டை சாட்டிஸ்ஃபை ஆகிற எந்த டைப்பாக இருந்தாலும் நான் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால தான் இதை வந்து நம்ம டைனாமிக் ட்ரைட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நம்மளோட கஸ்டம் எரர் டைப்பை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா, ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் எரர் ஃபார் அந்த ஸ்ட்ரக்டர். இப்போ ஏன்னு கொடுத்தா அந்த பர்டிகுலர் என்னென்ன எரர் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு வேணும். நம்ம இந்த எரர் டைப்பில் இன்னுமே நம்ம அதை பற்றி படிக்கலான்னு வைங்களேன். இப்போதைக்கு இதுக்கு வேணாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பாக்ஸை பற்றி தெரிய வேண்டியது எல்லாமே இவ்வளோதாங்க. அந்த பாக்ஸ் கோடு வந்து எப்படி எழுதணுங்கிறது இந்த நியூ சின்டாக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. டைனாமிக் டிஸ்பேஷனை என்னன்னு கற்றுக்கிட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் ரிகர்சிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்துலையும் பாக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் கவுண்டிங்கை பற்றி பார்க்கலாம். நம்ம ரஸ்ட்டில் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்குது? இப்போ லெட் a of u8 அப்படின்னு ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ணுறேன். இப்போ இந்த வேல்யூ இந்த காப்பி ட்ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்ததுன்னா நான் இன்னொரு வேரியபிள் கொடுத்து அதை நான் ஏன்னு அசைன் பண்ணுறப்போ இந்த வேல்யூ கெட்ஸ் காப்பீட் இன்டு பி. கரெக்டுங்களா? அப்போ ஏக்கும் அந்த வேல்யூ இருக்கும், பிக்கும் அந்த வேல்யூ இருக்கும். ஏன்னா மெமரி ஸ்டாண்ட் பாயிண்டில் இப்போ இதுதான் ஸ்டாக் ஃப்ரேம்னு வைங்க. இப்போ இந்த அட்ரஸ்க்குள்ளே அந்த 3ங்கிற வேல்யூ இருக்குது, அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் 0x123 அப்படின்னு வச்சுப்போம். யூஆர் எசென்ஷியலி டூயிங் அ பிட் வைஸ் காப்பி. இங்கிருந்து இங்கே வந்து இந்த 3ன்னு மாறுறதுக்கு இதுக்கு ஒரு பிட் பேட்டர்ன் இருக்கும்ல. 3யோட பிட் பேட்டர்ன் என்னங்கிறதெல்லாம் நான் அந்த நம்பர் ரெப்ரசன்டேஷன் அப்பவே நான் சொல்லியிருப்பேன். இந்த பிட் பேட்டர்ன் வந்து இந்த நியூ அட்ரஸ்க்கு காப்பி ஆகிறது மூலமா தான் யூஆர் எசென்ஷியலி கெட்டிங் த வேல்யூ ஆஃப் பி. வேரியபிள்ங்கிறது என்னங்க? at the end of the day it's just a representation of the memory address. இப்போ அது 1234ன்னு வச்சுப்போம். 1234ங்கிற மெமரி அட்ரஸ் ரெப்ரசன்டேஷன் தான் பி. அதுதான் வேரியபிள் at the end of the day. இப்போ இதையே நான் வந்து ஒரு காப்பி ட்ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத டைப்பை யூஸ் பண்ணேன்னா என்ன நடக்கும்? இப்போ நான் இங்கே ஒரு ஸ்ட்ரக்டே எடுக்கிறேன்னு வைங்க. இந்த ஸ்ட்ரக்டை நான் இங்கே பிக்குள்ளே கொண்டு வந்தேன்னா யூஆர் எசென்ஷியலி மூவிங் இட். அப்போ மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த ஏங்கிற வேரியபிள் வில் பிகம் அன்இனிஷியலைஸ்ட். கரெக்டுங்களா? இப்போ அசியூம் தட் இந்த 3 வந்து காப்பி ட்ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்? இங்கே இருக்கிற 3 வில் எசென்ஷியலி மூவ் டு த நியூ லொகேஷன். அப்போ இது வந்து கார்பேஜாக மாறிடும். உங்களோட கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் அந்த மெமரி வந்து இப்படி மாறாது, பட் ரஸ்ட் அப்படி எடுத்துக்கோன்னு சொல்ல வரேன். ஏன்னா 3 இங்கே தான் இருக்கும், பட் அந்த பிட் பேட்டர்ன் வந்து இப்போ இஸ் டீம்டு யூஸ்லெஸ் அப்படிம்பாங்க. உங்களால் அந்த பிட் பேட்டர்ன்ஸை இப்போ ஆக்சஸ் பண்ண முடியாது, பிகாஸ் தே கேன் ஹாவ் எனி அதர் வேல்யூ. நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணும்போது இருக்கலாம், ஒரு 10 செகண்ட் கழிச்சு வேற வேல்யூவாக மாறி இருக்கும். அப்போ அங்கே ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகுது இல்லை? அதனால தான் ரஸ்ட் வந்து
இந்த மூவ் சிமாட்டிக்ஸ்னே ஒன்று கொண்டு வந்தாங்க டு ஹாவ் மெமரி சேஃப்டி. சரி, இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டியே, இது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிற அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், எப்பயுமே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும். ஸோ இங்கே என்ன இந்த ரெஃபரன்ஸ் கவுண்டிங் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா, இது ஒரு ஸ்மார்ட் பாயிண்டர். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்மார்ட் பாயிண்டர்னாலே என்ன, எனிதிங் தட் டீல்ஸ் வித் அ ஹீப் மெமரி, அதுதான் ஸ்மார்ட் பாயிண்டர் அட் த எண்ட் ஆஃப் த டே. இப்போ நான் என்ன பண்றேன், இதே வேல்யூவை இங்க ஸ்ட்ரக்ட்ல எழுதுறேன். இப்போ இங்க ஸ்ட்ரக்ட்னு கொடுத்து இங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் எழுதுறேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்டோட வேல்யூவை நான் இங்க வந்து மாத்துறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, I'll be using a new data structure called a RC box, reference count ஓட பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த RC பாக்ஸும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிச்சுக்க வேணாம், அதுவும் ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள ரெண்டு டேட்டாவை ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஒன்று ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் கவுண்ட், இன்னொன்று வீக் ரெஃபரன்ஸ் கவுண்ட். என்னடா இந்த ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் கவுண்ட் இன்னொன்று வீக் ரெஃபரன்ஸ் கவுண்ட் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை நீங்கள் நார்மலாக இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணீங்கன்னா, அந்த அசைன் பண்ணதுக்கப்புறம் உங்களால் வந்து அந்த ஏ வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வந்து எரர் ஆகும், கரெக்டுங்களா? ஏன்னா இந்த வேரியபிள் வில் பிகம் அன்இனிஷியலைஸ்ட், மூவ் ஆயிருது. ஆனால் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் கவுண்டிங் மூலமா யூஸ் பண்ணீங்கன்னா, த மொமெண்ட் யூ கிரியேட் அ நியூ வேல்யூ, உங்களோட ஸ்ட்ராங் ஆர்சி கவுண்டர் வேல்யூ மட்டும்தான் இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும். யூ ஆர் எசென்ஷியலி நாட் மூவிங் த டேட்டா, யூ ஆர் ஜஸ்ட் நோட்டிங் இட் தட் I have a new reference count. அப்போ இது என்ன மாறும்னா, உங்களோட ஹீப்ல அந்த பஃபர் வச்சுக்கோ, அந்த பஃபருக்கான மெமரி அட்ரஸை வச்சுக்கோ, சரிங்களா? ஸோ இங்கே வந்து இப்போ லெட்ஸ் சே 0x456 அப்படின்னு ஒரு பாயிண்டர் வச்சிருக்குதுன்னு வைங்க. அடுத்த டேட்டா என்ன வச்சிருக்கோம்னா, நான் சொன்ன இந்த ஆர்சி கவுண்ட் வச்சிருக்கோம். அடுத்த டேட்டா என்ன வச்சிருக்கோம்னா, இந்த வீக் ஆர்சி கவுண்ட்டை வச்சிருக்கோம். இந்த வீக் ஆர்சி கவுண்ட்டை பற்றி இப்போ வருவோம். ஸோ என்ன நடக்கும்னா, இதுதான் ஹீப் மெமரின்னு வைங்களேன். அப்போ இந்த 0x456 எங்கன்னா அதுவும் ஹீப்புக்குள்ளே தான் இருக்கும், அது வேற எங்கேயோ ஒரு லொக்கேஷனுக்குள்ளே இருக்கும். இங்கே தான் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த டேட்டா இருக்கும். இந்த 0x456குள்ளே தான் அந்த ஏ ஸ்ட்ரக்சர் உட்காந்துருக்கும். புரியுதுங்களா மக்களே என்ன நடக்குதுன்னு? நீங்கள் வந்து ஒரே காப்பி தான் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரே ஒரு ரா டேட்டா தான் கிரியேட் பண்ணுறீங்க, பட் யூ ஆர் எசென்ஷியலி காப்பிங் இட் through multiple variables via just a counter. இங்க இன்னொன்னு கவனிச்சிங்களா, இங்கேயும் அந்த இன்டைரக்ஷன் பேட்டர்ன் தான் ஒர்க் ஆகுது. அந்த ஆர்சி கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்றது மூலமா மட்டும்தான் யூ ஆர் கேரண்டிங் தட் மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் எசென்ஷியலி பாயிண்ட் டு த சேம் டேட்டா. அப்போ அந்த சேம் டேட்டானா என்ன, இங்க என்ன அட்ரஸ் எழுதி இருக்குதோ அந்த அட்ரஸ்க்கு போய் அந்த டேட்டாவை அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் மக்களே கண்ட்ரோல் பிளாக்னு சொல்லுவாங்க. நீங்க C++ இருந்து வந்திருந்தீங்கன்னா you'll be using something called as a shared pointer. ரெண்டு இருக்குது அங்க, ஷேர்டு பாயிண்டர் இருக்குது, வீக் பாயிண்டர் அப்படின்னு ரெண்டு பாயிண்டர் இருக்குது C++ல. இந்த ரெண்டு வேல்யூஸை தான் இங்க ஒரே கண்ட்ரோல் பிளாக்கா யூஸ் பண்ணப்படுது, ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தடவையும் நீங்க ரெஃபரன்ஸ் கவுண்டிங் டேட்டா ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றப்போ நீங்க இந்த கண்ட்ரோல் பிளாக்கை ஹீப்ல அலோகேட் பண்ணுவீங்க. இந்த கண்ட்ரோல் பிளாக்கை ஹீப்ல அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் எனி டைம் யூ ஆர் எசென்ஷியலி க்ளோனிங் த டேட்டா, அந்த அண்டர்லைன் டேட்டாவை நீங்க க்ளோன் பண்ணல, யூ ஆர் ஜஸ்ட் இன்க்ரிமெண்டிங் த வேல்யூ ஆஃப் த ரெஃபரன்ஸ் கவுண்டர். அந்த ரெஃபரன்ஸ் கவுண்டர்லயே ரெண்டு வகை இருக்குது, ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் கவுண்ட், வீக் ரெஃபரன்ஸ் கவுண்ட்னு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு டேட்டா இருக்கு பாத்தீங்களா, இப்போ திரும்பி நான் இன்னொரு இடத்துல இங்க வரைகிறேன் ஸோ தட் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ இங்க ஆர்சி நியூ அப்படின்னு கொடுத்து நான் அந்த டேட்டாவை வச்சிருப்பேன், அந்த ஏ இன்ஸ்டன்ஸை வச்சிருப்பேன். இப்போ நான் இந்த பிக்கு மாற்றணும்னா இந்த ஏ டாட் க்ளோன்னு கொடுக்கறது மூலயமா இந்த கவுண்டர் இப்போ ரெண்டுன்னு மாறும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சி நியூங்கிறப்போ இட் வில் பிகம் 1, எனி டைம் யூ க்ளோன் இட் வில் பிகம் 2. அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். சரி, அது எப்போதான் டிக்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னா, யூ கெஸ்ட் இட், அந்த வேரியபிள் ஸ்கோப்பு விட்டு போகும்போது ரஸ்டோட ட்ராப் ட்ரீட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஏன்னா ஆர்சி இம்ப்ளிமெண்ட்ஸ் அ ட்ரீட் கால்ட் ட்ராப்.
ட்ராப்புங்கிறது நம்ம சி++லாம் இந்த ஃப்ரீங்கிற மெத்தட் படிச்சு எழுதியிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? மேலாக் யூஸ் பண்ணி மேலாக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ஃப்ரீ பண்ணணும்னா ஃப்ரீங்கிற ஃபங்க்ஷன் காலை யூஸ் பண்ணுவோம். ரஸ்டிங்க வந்து ஒரு வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோப்லேருந்து வெளியில் போகும்போது இந்த ட்ராப் ஃபங்க்ஷனை கால் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் கவுண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 1 அதுக்கப்புறம் 0ன்னு வரும். அப்போ இந்த ரெஃபரன்ஸ் கவுண்ட் 0ன்னு வந்ததுக்கப்புறம் இந்த மொத்த கண்ட்ரோல் பிளாக்கும் ஃப்ரீ ஆயிரும். புரிஞ்சுதுங்களா மக்களே? ரெஃபரன்ஸ் கவுண்டிங்கோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியே it allows you to have multiple copies of the same data through a simple counter. அந்த கவுண்டர் 0வா ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹோல் கண்ட்ரோல் பிளாக் நீங்க அலோகேட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதுவும் கூடவே சேர்ந்து ஃப்ரீ ஆயிரும். இதுல ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த லைஃப் டைம்ஸையும் இந்த ரெஃபரன்சஸையும் நீங்க எல்லா இடத்துலையும் தெளிச்சுக்கிட்டு இருக்கிற அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து ஓவரா அப்யூஸ் பண்ண தொடங்கிடுவாங்க. எதுனா இந்த ரெஃபரன்ஸ் கவுண்டிங்க இந்த அலுப்பை போக்கணும்னு சொல்றதுக்காக எங்க பார்த்தாலும் ஆர்சி ஆர்சி ஆர்சின்னு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு தடவையும் நீங்க ஒரு டைப்புக்கு ஆர்சி எழுதும் போது இந்த கண்ட்ரோல் பிளாக் கிரியேட் செய்யப்படும். ஸோ யூ ஆர் எசென்ஷியலி கிரியேட்டிங் அ மெமரி ஓவர் ஹெட், விச் மேக் சென்ஸ் இல்லை. ஏன்னா ஹீப் அலோகேட் பண்ண 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 அந்த மெமரி பெருசாயிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போ தேவையில்லாத ப்ளோட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் அதனோட டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் இந்த லைஃப் டைம்ஸையும் ரெஃபரன்சஸையும் நீங்கள் ஓவராக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல இந்த ஆர்சி யூஸ் பண்ணுவாங்க. பிகினிங்காக இப்போ என்ன மாதிரி ஆளுங்க பிகினராக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வழியை போக்குறதுக்காக ஆர்சி அவங்க யூஸ் பண்ண தொடங்குவாங்க. சரி, ஓகே, இந்த ஸ்ட்ராங் ஆர்சியை பற்றி பேசிட்டு என்ன இது வீக் ஆர்சி அப்படின்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் கவுண்டை வச்சு மட்டும்தான் இந்த கண்ட்ரோல் பிளாக் உயிரோடு இருக்குமா இருக்காதாங்கிறது நிர்ணயிக்கும். எந்த நிமிஷம் ஸ்ட்ராங் கவுண்ட் வந்து 0வா மாற்றப்படுதோ அப்போ இந்த மொத்த கண்ட்ரோல் பிளாக்கும் ஃப்ரீ ஆயிரும். அதுதான் நான் சொன்னேன். அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எழுதுறோம், ஒரு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் எழுதுறோம். எல்லாருமே ஒரு பைனரி சர்ச் ட்ரீ நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கலைன்னா சிம்பிளா சொல்லிடுறேன். இங்கே இட் வில் ஹாவ் அ ரூட் நோட். அந்த ரூட் நோடோட நம்பர் விட லெஸ்ஸா இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடும், அந்த ரூட் நோட விட கிரேட்டரா இருக்கிற நம்பர் எல்லாம் ரைட் சைடும் வரும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு நான் இங்கே எழுதுனேன்னா இந்த 5க்கு கீழே வர்ற லெஸ்ஸர் நம்பர் தான் இங்கே இருக்கும், 3ன்னு இருக்கும். இந்த 5ஐ விட கிரேட்டர் நம்பராக இருக்கிற 7 தான் இந்த சைடில் இருக்கும். அதே மாதிரி இங்கே 7ஐ விட கிரேட்டர் நம்பராக இருக்கிறது மட்டும் இந்த சைடில் இருக்கும். இப்போ லெட்ஸ் சே ஒரு 9ன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை நான் எப்படி வந்து கோட்ல ரெப்ரசன்ட் பண்ணுவேன்னா, இது வந்து பேரண்ட் நோடு, கரெக்டுங்களா? இது அதனோட சைல்டு நோடு, கரெக்டுங்களா? நான் வந்து இந்த மொத்த ட்ரீயும் ஒரு ரெஃபரன்ஸ் கவுண்ட் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணணும்னு வைங்க. இந்த பேரண்ட் நோடு எப்போ டிலீட் ஆகணும் டெக்னிக்கலா? இந்த சைல்டு நோட் டிலீட் ஆனாதான் எல்லா சில்ட்ரன் நோட்ஸும் டிலீட் ஆனாதான் பேரண்ட் நோடும் டிலீட் ஆகணும், கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? பேரண்ட் நோட் வில் ஹாவ் அ ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் சைல்டு. ஏன்னா பேரண்ட் நோட் டிலீட் ஆகினா மட்டும்தான் எல்லாமே டிலீட் ஆகணும், அதாவது இந்த ஹோல் ட்ரீயும் டிலீட் ஆகணும். அப்படி இல்லைன்னா சைல்டு நோட் டிலீட் ஆச்சுன்னா பேரண்ட் நோட் டிலீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்க. இதே ஸ்ட்ராங் கவுண்ட் நான் ஃபர்ஸ்ட் நோடு வந்து பேரண்ட் நோட்ல 5ன்னு கிரியேட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? நமக்கு இங்க இந்த ஸ்ட்ராங் கவுண்டர் 1ன்னு ஆகுமா? அதுக்கப்புறம் நான் இங்க இந்த சைல்டு நோடு கிரியேட் பண்றேன், அது வந்து ஸ்ட்ராங் கவுண்ட் 2ன்னு ஆகுமா? இந்த சைல்டு நோட நான் இதுக்கு வந்து லிங்க் பண்றேன் திரும்பி, ஏன்னா இதனோட பேரண்ட் இதுதானே. அப்போ என்ன ஆகும்? இந்த நோட நான் டிலீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நோடையும் நான் சேர்த்து டிலீட் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதை டிக்ரிமெண்ட் பண்ணணும், கரெக்டுங்களா? இதை டிலீட் ஆயிரும். இது டிலீட் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? கவுண்டர் வந்து திரும்பி 1ன்னு ஆகும். ஆனால் நம்ம இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே, நம்ம திரும்பி இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே, இந்த ரெஃபரன்ஸ் ஆகிறது இருக்கிறதுனால நம்மளால பேரண்ட் நோட டிலீட் பண்ண முடியாது. குழப்பி இருந்தேன்னா திரும்பவும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா இருங்க. நான் 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் வச்சு நான் சொல்கிறேன். திரும்பவும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எஃப்எஃப் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா. ஒரு நோடு வச்சிருக்கிறோங்க மக்களே, ஒரு நோடை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த நோடை கிரியேட் பண்ண உடனே நம்மளோட ஸ்ட்ராங் கவுண்ட் வந்து 1ன்னு மாறும். இந்த ஸ்ட்ராங் ஆர்சி கவுண்ட் வந்து 1ன்னு மாறும்.
நம்ம வந்து ஒரு சைல்டை ரெப்ரசன்ட் பண்றோம் 3ன்னு சொல்லிட்டு, சரிங்களா? இந்த சைல்டு இந்த நோடு தான் என்னோட பேரண்ட்டுன்னு நான் வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு பாயிண்டரை நான் வந்து பேக் பாயிண்டர் கிரியேட் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? அப்போ நான் இதை என்ன பண்ணுவேன், இந்த நோடை நான் கிரியேட் பண்ணோடனே எனக்கு ரெஃபரன்ஸ் கவுண்ட் 2ன்னு மாறும். இந்த நோடை நான் திரும்பி பேக்ல இங்க பாயிண்ட் பண்ணும்போது இங்க ஒரு லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும், கரெக்ட்டுங்களா? அப்போ நான் இந்த நோடை delete பண்ணிட்டேன்னா எனக்கு திரும்பியும் ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து 1ன்னு தான் மாறும். பட் ஐ வில் ஸ்டில் ஹாவ் திஸ் லிங்க் இல்ல. இந்த லிங்கை நான் வந்து delete பண்ணலைன்னா என்னால் பேரண்ட் நோட delete பண்ண முடியாது, விச் மீன்ஸ் நான் ஃப்ரீ பண்ண முடியாது. அப்போ இந்த நோடை நான் delete செய்யாம என்னால் பேரண்ட் நோட் delete பண்ண முடியாத காரணத்தினால இது வந்து டேங்லிங் பாயிண்டரா மாறிடும். விச் மேக் சென்ஸ் இல்ல? நோடே இல்ல, சைல்டு நோடே உயிரோடு இல்லை, ஆனா அந்த லிங்கை மட்டும் அந்த பேரண்ட்டையே உயிரோடு வச்சிருக்குது. இப்போ இது வந்து நான் இங்க 1ன்னு ஆக்கிடுவேன். இந்த நோடு வந்து இருக்கிற கனெக்ஷன்னால என்னால் இந்த பேரண்ட் நோட delete பண்ண முடியாது. அப்போ இந்த பர்பஸ்க்காகத்தான் நம்ம வீக் ரெஃபரன்ஸ் கவுண்டை உருவாக்கி இருக்கிறோம், ஆர் அந்த ரஸ்ட் கம்பைலர்காரங்க உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ எசென்சியலி என்ன ஆகும்னா, நம்மளோட பேரண்ட் நோடு மட்டும் சைல்டோட இருக்கிற எல்லா ரெஃபரன்சஸையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு anything that links back to their parent will be a weak pointer. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஸ்ட்ராங் பாயிண்டர் மட்டும்தான் கணக்கெடுக்குமே தவிர எனக்கு வீக் பாயிண்டர் வந்து இங்க எத்தனை நம்பர் இன்ஃபினிட்டா இருந்தாலுமே எனக்கு அது கணக்கெடுக்கப்படாது. the moment it reaches 0 on the strong pointer இந்த என்டையர் கண்ட்ரோல் பிளாக்கும் delete செய்யப்படும். அப்போ என்ன ஆகும், இப்போ திரும்பி அந்த விஷுவலைசேஷன் வருவோமே. இப்போ இது எல்லாமே அன்டூ பண்ணிட்டு இங்க காட்டுறேன். இப்போ நான் இங்க ஒரு கிரியேட் பண்ணிடுறேன், இந்த ஸ்ட்ரக்சரை நான் கிரியேட் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு இங்க ஸ்ட்ராங் கவுண்டர் 1ன்னு ஆகுமா? இந்த ஸ்ட்ராங் கவுண்டர் இங்க நான் இன்னொரு நோட கிரியேட் பண்றேன், இது ஒரு ஸ்ட்ராங் கவுண்டர், இங்க 2ன்னு ஆகுமா? இங்க நான் இதை ரெஃபரன்ஸ் பண்றேன், இந்த திரும்பி இந்த 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 சைல்டு தான் இந்த பேரண்ட், என்னோட பேரண்ட் இந்த நோடு தான் நான் ரெஃபரன்ஸ் பண்றேன். அப்போ இங்க வீக் பாயிண்டர் தான் இங்க 1ன்னு மாறும், ஓகேவா? அப்போ நான் இந்த பாயிண்டரை delete பண்றேன், இந்த பாயிண்டரை delete பண்ணோடனே எனக்கு திரும்பி பேக் 1ன்னு மாறும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்டரை delete பண்றேன், இந்த பேரண்ட் நோட நான் delete பண்றேன், எனக்கு திரும்பியும் 0ன்னு மாறிடும். ஆனா we will still have a weak reference of 1. அது கண்டுக்கல, அது தேவையில்லை. ஏன்னா நம்ம ஸ்ட்ராங் கவுண்டர் 0ன்னு ஆனோடனே இந்த மொத்த கண்ட்ரோல் பிளாக்கும் delete ஆயிரும். இதெல்லாம் எதுவே உங்களுக்கு புரியலன்னா பிரச்சனையே இல்லை மக்களே. This is a fairly advanced topic which I don't want you to get super confused. At the end of the day நீங்க இதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய டேக்அவே என்னவா இருக்கும்னா, ஒரு டேட்டாவை நீங்க மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு காப்பி பண்றத யூசுவலா உங்களால பிரிமிட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா ரெஃபரன்ஸ் கவுண்டிங் மூலமா உங்களால எந்த டேட்டாவை வேணாலும் மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு காப்பி பண்ண முடியும் த்ரூ அ சிம்பிள் கவுண்டர் மெக்கானிசம். அந்த கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகும். எப்போ வந்து 0க்கு வருதோ அந்த கிரியேட் பண்ணி இருக்கிற அத்தனை மெட்டா டேட்டாவும் ஹீப்ல இருந்து ஃப்ரீ ஆயிரும். நீங்க பைத்தன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த லாஜிக்ல தான் எழுதியிருப்பாங்க. இப்போ a is equal to ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் நீங்க எழுதுறீங்கன்னா b is equal to aன்னு கொடுக்கறப்போ இந்த பர்டிகுலர் டேட்டாவோட ரெஃபரன்ஸ் இந்த b குள்ள வச்சிருக்கிறது இந்த கவுண்டர் மெக்கானிசம் மூலமா தான் அதை கண்டுபிடிக்கும், சரிங்களா? இது எல்லாமே இப்ப திரும்பியும் நம்ம கோட்ல பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாக்ஸ்ல சொன்ன மாதிரி நமக்கு தியரி ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருச்சுன்னா கோட் இன்னுமே ஈஸியா புரியும், சரிங்களா? வாங்க இப்போ கோடுக்குள்ள போலாம். ஓகே, இப்போ தியரி பார்த்ததுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். பட் ஸ்டில் ஆர்சியோட மெயின் யூஸ் கேசஸான 2 விஷயத்த பார்ப்போம். நான் தியரிலேயே சொல்லியிருப்பேன், பட் ஸ்டில் இங்கேயும் நான் எழுதுறேன். The first case is to avoidங்கிறத விட be a better replacement for lifetimes and references. இதுதான் ஃபர்ஸ்ட் அது கொடுக்குற மெயின் ஐடியா. ரெண்டாவது வந்து it allows you to have multiple copies of a single variable through a reference count. So multiple copies of a single data. அதாவது நீங்க without a copy trait, இதை நான் சொல்லணும், without copy trait, சரிங்களா? ஸோ அதான் எக்ஸாம்பிள்ல இருந்தே ஆரம்பிப்போமே. ஸோ லெட் சம் நம்பர்ஸ்ன்னு கொடுத்து இங்க நான் வெக்டர்னு 1 2 3ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் இதை நான் மூவ் பண்றேன்னா ஆப்வியஸ்லி another சம் நம்பர்ஸ்னு, அந்த சம் நம்பர்ஸ் இஸ் கோயிங் டு பி
ரிமூவ்டு. இருங்க, ஆக்சுவலாக இங்கே தப்பாக சின்டாக்ஸ் எழுதிட்டேன். இங்கே சம் நம்பர்ஸ் நான் இங்கே காப்பி பண்ணுறேன். அப்போ ஆப்வியஸாக நம்மளால் இங்கே பிரிண்ட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இது எரரில் தான் வந்து முடியும். இது ஒரு என்ன ஒரு 100 தடவைக்கு மேலே பார்த்துருவோமா இந்த எரரை, போரோ ஆஃப்டர் மூவ்ட் வேல்யூ, போரோ ஆஃப்டர் மூவ்ட் வேல்யூன்னு. இதை எப்படி நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா, we will be having a reference counter. So reference counter dot new நீங்க கொடுத்து இப்படி கிரியேட் பண்றச்ச ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இந்த யூஸ் std rcங்கிற மாடியூல்குள்ள தான் இந்த ரெஃபரன்ஸ் கவுண்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ நம்ம இந்த ரெஃபரன்ஸ் கவுண்டிங் கிரியேட் பண்ற இந்த ரெஃபரன்ஸ் கவுண்டிங்கை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராங் ரெஃப் கவுண்ட்டு 1ன்னு மாறி இருக்கும். இப்போ இங்கே நான் இதே வேல்யூவை திரும்பி நான் பிரிண்ட் பண்ணணும்னா, பிரிண்ட் பண்ணணுங்கிறத விட இந்த வேல்யூவை நான் திரும்பியும் இந்த வேரியபிள்குள்ளே நான் காப்பி பண்ணணும்னா ஐ ஹாவ் டு க்ளோன் இட். எய்தர் நீங்கள் வந்து டாட் க்ளோன்னு நீங்கள் கொடுக்கலாம், ஆர் இது உங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா சில சமயம் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே எழுதுறீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் நீங்கள் க்ளோனுங்கிற மெத்தட் எழுதியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த மெத்தடை ரெஃபர் பண்ணுறீங்களா இல்லை ஆர்சியோட க்ளோனை ரெஃபர் பண்ணுறீங்களாங்கிறத கன்ஃபியூஷனாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஐ வுட் யூஸ்வலி ப்ரிஃபர் திஸ் வே. ஆர்சி அந்த அசோசியேட்டட் மெத்தட் சிம்பிளை கொடுத்து அதுக்கப்புறம் அதனோட ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்னொரு க்ளோனை கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே சம் நம்பர்ஸுங்கிறது இட் வில் ஸ்டில் பி ஏபிள் டு பிரிண்ட். இப்போ இது காட்டுறேன் பாருங்களேன். இது ரன் பண்ணேன்னு வைங்களேன். ரன் பண்ணால் உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் இங்கே காட்டும். எவ்வளோ ஒரு சிம்பிளான கான்செப்ட், பட் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஃபீச்சர் அன்லாக் பண்ணுதுன்னு பாருங்க. இங்கே வந்து ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் 2ன்னு மாறும். ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம், அதாவது இந்த ஸ்கோப் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸும் இங்கே 0வா மாற்றப்படும். ஏன்னா ஸ்கோப் முடிஞ்சிருச்சா, ஸ்கோப் முடிச்சதுக்கப்புறம் இது டெக்கர்மெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் இது டெக்கர்மெண்ட் ஆகும். இது சொல்ல மறந்துட்டேன். எப்போவுமே ட்ராப் ரைட் மெக்கானிசம் கீழிருந்து மேலே தான் வரும், ரிவர்ஸ் ஆர்டரில் தான் ஒர்க் ஆகும். ஏன்னு சொல்லட்டுமா, இப்போ இந்த வேரியபிள் வந்து இன்னொரு வேரியபிள்குள்ள நீங்க ரிலை பண்ணி வச்சிருக்கீங்கன்னா முதல்ல இந்த ஆளை தூக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரிலையான வேரியபிள் டேங்லிங் பாயிண்டரா மாறிடும்ல. ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழிருந்து மேலே தான் உங்களுக்கு எப்போவுமே ட்ராப் ஆகிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ட்ராப் ஆவாங்க, இந்த வேரியபிள் ட்ராப் ஆவாங்க, அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் ட்ராப் ஆகும், அதுக்கப்புறம் இந்த மொத்த கண்ட்ரோல் பிளாக்கும் வெளியில போயிடும். இந்த ஆர்சி பாக்ஸ் நான் சொன்னேன்ல, அந்த ஆர்சி பாக்ஸே மொத்தமாக ஃப்ரீ ஆயிடும். ஸோ இதுதான் பேசிக் லாஜிக்கு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லைஃப் டைம்ஸ் ரெஃபரன்சஸ், அதை வச்சு காட்டுவோமே. இப்போது நான் ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு ஆனிமல்னு வச்சுப்போம். இந்த ஆனிமலுக்கு ஒரு நேம் வேணும். இந்த நேமை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் ரெஃபரன்ஸாக உள்ள கொண்டு வரேன், ஸ்ட்ரிங் லிட்ரலாக உள்ள கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இட் வில் பி ஆஃப் %str. அந்த %str அப்புறம் டைப்பு, சரி ஓகே பப் டைப்னு வச்சுப்போம். பப் டைப்பில் வந்து அனிமல் டைப் அப்படின்னு வச்சுப்போம். டைப்புங்கிறதே ஒரு கீவேர்டா, சரி இருங்க. அப்போது ஏ டைப்புன்னு வச்சுப்போம். ஏ டைப்பில் இங்கே ஒரு ஈனம் எழுதுவோமே, அது ஒரு கார்னிவோரா, ஆம்னிவோரா, ஹெர்பிவோரா, அந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ ஹெர்பிவோர், கார்னிவோர், ஆம்னிவோர், இந்த 3 டைப் இருக்குதுன்னு வைங்க. உடனே நமக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இங்கே ஆம்பர்சன்ட் வேணும்னா நமக்கு லைஃப் டைம் தேவை. ஸோ இங்கே நான் நேமுங்கிற ஒரு லைஃப் டைமை கிரியேட் பண்ணுறேன். இந்த நேமோட லைஃப் டைம் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஸோ குட். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஆனிமலை நான் இன்னொரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வைக்கணும். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே வைக்கிறத லெட்ஸ் சே ஒரு ஜூக்குள்ளே வைக்கிறோம்னு வைங்க. ஸோ ஜூக்குள்ளே வைக்கிறோம். ஜூவில் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? அந்த டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூக்குள்ளே போகிறோம்னா பேர்ட்ஸுக்குன்னு தனி செக்ஷன் இருக்கும், அப்புறம் டைகருக்குன்னு ஒரு தனி செக்ஷன் இருக்கும், அப்புறம் ஜீப்ரா, அந்த மாதிரி தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம வெக்டரில் கிரியேட் பண்ணுறோன்னு வைங்க, செக்ஷன்ஸ்னு. இட் வுட் பி ஆஃப் அ வெக்டர் ஆஃப் டைப் அனிமல். ஓகேவா? உடனே இங்கே என்ன கேட்குதுன்னு பார்ப்போமே. ஆனிமலுக்கு ஒரு லைஃப் டைம் ஸ்பெசிஃபையர் மிஸ் ஆகுது, விச் மேக் சென்ஸ் இல்லை. இப்போ ஆனிமலில் இந்த பர்டிகுலர் லைஃப் டைம் இங்கே பாஸ் பண்ணாதான் அந்த லைஃப் டைம் இந்த நேமை விட அவுட்லிவ் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் உயிரோடு இருக்கணும்னு நம்ம குறிப்பிடுறோம். அப்போ என்ன பண்ணணும், இங்கே நம்ம லைஃப் டைமை பாஸ் பண்ணி ஆகணும் நேமை. அப்போ உடனே இன்னொரு எரர் வருது.
இங்கே போய் பார்த்தா நான் யூஸ் ஆஃப் அன்டிக்ளேர்ட் லைஃப் டைம் நேம் டிக் நேம் அப்படிங்குது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு லைஃப் டைம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த நேம் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தேடுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், திரும்பியும் இங்கே ஒரு லைஃப் டைம் கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா என்ன நடக்குதுன்னு? இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி லைஃப் டைம் தேவைப்படுறதுனால we have to drill it all the way from the top layer. இந்த ஸ்ட்ரக்சர் இன்னொரு இடத்துல நான் வச்சிருக்கேன்னு வைங்களேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிட்டி கிரியேட் பண்ணுறேன். இப்போ சிட்டி ஸ்ட்ரக்சரில் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த சிட்டிக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு ஃபேக்ட்ரி இருக்கலாம், ஒரு ஜூ இருக்கலாம், இல்லை ஒரு மியூசியம் இருக்கலாம். ஸோ அதை எல்லாமே நான் இன்னொரு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் சரி இன்னொரு மெம்பர் வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் வைக்கிறேன்னு வைங்க, பில்டிங்ஸ்னு. ஸோ பில்டிங்ஸ்குள்ள இட் கேன் ஹாவ் மெனி திங்ஸ் இன்க்ளூடிங் அ ஜூன்னு வைங்க. இப்போ இதுக்கு ஒரு லைஃப் டைம் தேவைப்படுமா? உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம எந்த அளவுக்கு லைஃப் டைம் எழுதிக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம்னு பாருங்க. ஸோ இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு தான் நமக்கு ஆர்சி ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது அத்தனையுமே ஆர்சி வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுதுங்கிறத பாருங்களேன். இப்போ இந்த டைப்பை நான் ஆர்சின்னு கொடுத்து ஸ்ட்ரிங்குன்னு இங்கே மாற்றுறேன். அப்போ உங்களுக்கு எந்த லைஃப் டைம்ஸும் இங்கே தேவைப்படாது. இது டிலீட் ஆகுமா? இது டிலீட் ஆனதுக்கப்புறம் இங்கே லைஃப் டைம் தேவைப்படாதா? அதுக்கப்புறம் இங்கே லைஃப் டைம் தேவைப்படாதா? அதே மாதிரி இங்கேயும் ரிமூவ் ஆகும். அந்த கேஸ்கேடிங் எஃபெக்டை அவாய்ட் பண்ணுது. நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம், நான் என்னமோ ஆம்பர்சன்ட் எஸ்டிஆரை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குன்னு போட்டீங்கடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்ட் உங்களுக்கு தோணலாம். அதாவது இப்படிதான் எதிர்பார்த்திருப்பீங்க, இப்படி எதிர்பார்த்திருக்க பதிலாக எதுக்கு நான் இங்க கொடுக்குறேன் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ஆர்சிங்கிறது ஒரு ஸ்மார்ட் பாயிண்டர் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? a pointer towards a certain string. அதுதான் அந்த ஆம்பர்சன்ட் எஸ்டிஆர். நம்மளோட ஹோல் கோலே அந்த ஆம்பர்சன்ட்டை ரிமூவ் பண்றது தான். அதுக்கு தான் ஆர்சியை யூஸ் பண்றோம். ஸோ ஆர்சி எடுத்துட்டு திரும்பி எதுக்கு நம்ம ஆம்பர்சன்ட் போடணும்? அதனால தான் அதனோட ஹீப் அலோகேட்டட் டைப்பை நம்ம பாயிண்ட் பண்றோம். இதுவும் ஹீப் அலோகேட்டட் டைப் தான், இதுவும் ஹீப் அலோகேட்டட் டைப் தான். இன்டைரக்ஷன் தாங்க அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ இப்போ டெக்னிக்கலாக அது எப்படி மாறும்னா, இருங்க காட்டுறேன் பாருங்க, வரைஞ்சே காட்டுறேன் பாருங்க. இப்போ ஆர்சியோட டைப் இதுதானே. இப்போ ஆர்சிக்கு வந்து இங்கே திரும்பி இங்கே வரைஞ்சு காட்டுறேன். இப்போ இங்கே அந்த ரா டேட்டாவோட பாயிண்டர் இருக்கும். அந்த ரா டேட்டாவோட பாயிண்டர் இன்னொரு ஹீப் அலோகேட்டட் மெமரிக்குள்ள அதுதான் அந்த ஸ்ட்ரிங்காக உட்காந்துருக்கும். ஸ்ட்ரிங்குக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் 3 இட்ஸ் அ 3 வேர்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. அதுக்கு ஒரு பாயிண்டரு, அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி, அப்புறம் அதுக்கு ஒரு லென்த்து. ஓகேவா? இது திரும்பியும் இன்னொரு இடத்த பாயிண்ட் பண்ணும். எதுன்னா அதுதான் அந்த ரா டேட்டா, அந்த ஸ்ட்ரிங்கோட ரா டேட்டா. ஸோ பாருங்க எத்தனை லெவல் ஆஃப் இன்டைரக்ஷன் இருக்குதுன்னு. இது ஆர்சி, இது ஸ்ட்ரிங்கு, இது அது ஹோல்டு பண்ணியிருக்கிற பஃபர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்ம. ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஆர்சி யூஸ் பண்ணுறோம். இந்த ஆர்சி யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிற அந்த டேட்டாவை நம்ம லைஃப் டைம்ஸாலையும் ரெஃபரன்சஸாலையும் ரெப்ரசன்ட் பண்ண தேவையில்ல. பட் நான் தியரியிலேயே சொன்ன மாதிரி ஆர்சியை ரொம்ப அப்யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் ஆர்சி யூஸ் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல் பிளாக் கிரியேட் ஆகும். ஒரு கண்ட்ரோல் பிளாக் கிரியேட் ஆகிறதுனால தேவையில்லாமல் நீங்கள் மெமரி ஓவர் ஹெட்டை கிரியேட் பண்ண தொடங்குவீங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ எஸ்கேப் ஹேட்ச் மெக்கானிசம். திஸ் இஸ் ஒன்லி யூஸ்ட் ஸ்பேரிங்லி. எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் நீங்கள் ரெஃபரன்சஸையும் லைஃப் டைம்ஸையும் நல்லா படிச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் ஆர்சி யூஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஜஸ்ட் நன் அதர் தென் கார்பேஜ் கலெக்டட் லாங்குவேஜ். ஒரு கார்பேஜ் கலெக்டட் லாங்குவேஜ் அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு C++ மாதிரி ஒரு ரா லாங்குவேஜோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இழக்க தொடங்குவீங்க. பிகாஸ் ஹீப் அலோகேஷன் நிறைய ஆகிட்டே வருது இல்லை, அதனால தான் பர்ஃபார்மன்ஸ் அடி விழுந்துட்டே வந்துட்டு இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப லோ லெவல் கோட் எழுதுறப்ப தான் வரி பண்ணிக்கணும்னு வைங்களேன். as long as அந்த ஃபங்க்ஷன் நிறைவு பெற்றுச்சு, ஒரு நார்மல் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா அது அவ்வளோ தேவைப்படாது. பட் நம்மளோட ஹோல் கோலே மேன்மை தானே, எக்ஸலன்ஸ் தானே நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம். ஸோ ஆரம்பிக்கும் போதே நம்ம எப்படி படிக்கலாம்னா லோ லெவலுக்கு எப்படி நம்ம எழுதுவோம், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் சென்சிட்டிவ் கோடை எப்படி நம்ம எழுதுவோங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும் எப்போவுமே. சரிங்களா? ஸோ இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே எழுதி காட்டுறேனே. இங்கே ஆனிமல்னு கொடுத்து லெட் ஆனிமல்னு கொடுத்து இங்கே என்ன நேமா இருங்க. அப்போது ஆனிமல் ஆர்சி அப்படின்னு கொடுத்து சிம்பன் எதுவுமா அப்படின்னு வருமே. இருங்க, நேம் ஆர்சி
நியூ அப்படின்னு கொடுத்து ஸ்ட்ரிங் டாட் ஃப்ரம் சிம்பா கொடுத்து அனிமல் டைப் வந்து ஹெர்பிவோரா டைப் இல்லை ஹெர்பிவோராவா பியோர் நான்வெஜ் அப்படின்னு சரி. ஜூல வந்து இதே மாதிரி இங்க சிம்பான்னு எழுதிடுறேன். அப்போ அதே மாதிரி தான் இங்க ஜூன்னு எழுதுவோமா? இங்க நேஷனல் பார்க் ஜூ அது ஜூல இல்லை, சிம்பா என்னைக்குமே ஜூலெல்லாம் இல்லை அப்படின்னு. நேஷனல் பார்க் இஸ் ஈக்குவல் டு ஜூ செக்ஷன்ஸ் வெக்டர் ஆஃப் சிம்பா. இதுக்கு மேலே எழுத விரும்பல. சிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிட்டி வந்து டோலக்பூர்னு வச்சு டோலக்பூருக்குள்ள ஒரு பில்டிங் எழுதிக்கோங்க. அந்த பில்டிங்குள்ள அந்த ஜூ வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியும் நம்புறேன். இந்த ஆர்சி வந்து எப்பப்பெல்லாம் கிரியேட் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த ஒரு ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் ஆட் ஆகும். நான் இந்த கோடிங் செக்ஷனில் உங்களுக்கு நான் வீக் ரெஃபரன்ஸை பற்றி சொல்லலை. பட் ஸ்டில் நீங்கள் எப்படி ஒரு வீக் ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணுவீங்கன்னா வீக் அப்படின்னு கொடுத்து நியூன்னு கொடுப்பீங்க. அதே லாஜிக் தான். பட் இதை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா டாட்னு கொடுத்து அப்கிரேடுன்னு கொடுக்கறச்ச இட் வில் கிவ் யூ ஒன் ஆப்ஷன். அது ஏன் ஆப்ஷனாக கொடுக்குதுன்னா, நான் அந்த வரைபடத்திலேயே சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ ஒரு பேரண்ட் நோடு இருக்குதுன்னா அந்த பேரண்ட் நோடு வந்து ஒரு சைல்ட் நோட பாயிண்ட் பண்ணுதுன்னா அந்த பேரண்ட் நோடு உயிரோடு இருக்குதா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணாதான் நம்ம வந்து அதுக்கு கொடுக்குற அந்த லிங்கேஜ் உயிரோடு இருக்காங்கிறதே தெரியும். ஸோ அதுக்கு கொடுக்குற லிங்கேஜ் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து அப்கிரேட் பண்ண முடியும். எப்படி? வீக்ல இருந்து ஸ்ட்ராங் பாயிண்டரா. ஸோ இந்த ஸ்ட்ராங் பாயிண்டரா இருக்கா இல்லையாங்கிறதே நம்ம அந்த பேரண்ட் நோடு உயிரோடு இருக்கிறத வச்சு தான் நம்ம டிசைடே பண்ண முடியும். அதனால தான் அது வந்து ஆப்ஷனாக கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்பி கோடுக்குள்ள போய் பார்ப்போமே. இந்த பர்டிகுலர் டேட்டாவை நீங்கள் வந்து எப்படி டவுன்கிரேட் பண்ணுவீங்கன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக் பாயிண்டர் எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா வீக் அப்படின்னு கொடுத்து நியூ அப்படின்னு கொடுக்கறது மூலமா நீங்கள் ஒரு வீக் ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணிப்பீங்க. இந்த வீக் பாயிண்டரை வந்து அப்கிரேட் பண்ணுறத அதே மாதிரி இப்போ வீக் டாட் நியூங்கிறத அந்த பர்டிகுலர் வீக் ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணியிருப்பீங்களா, அப்புறம் அப்கிரேடுன்னு கொடுப்பீங்க. அதே மாதிரியே உங்களால் ஒரு ஆர்சியை வந்து டவுன்கிரேடும் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸை உங்களால் டவுன்கிரேடும் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ பாருங்க, ஆர்சி டவுன்கிரேட் அப்படின்னு கொடுத்து அந்த பர்டிகுலர் ஆர்சி பாயிண்டரை நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வீக் பாயிண்டராக மாறிடும். ஓகேங்களா? 2 வகை இருக்குது வீக் பாயிண்டராக மாற்றுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு பேசிக்ஸ் அதான், நான் பேசிக்ஸ்ன்னு சொல்லியே நான் இன்டர்மீடியட் லெவல் அளவுக்கு உங்களுக்கு நான் திணிச்சிட்டேன். ஐ நோ அது உங்களுக்கு ஹார்டாக இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு பிரயோஜனம் சொல்ல வந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்து ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் கோடு எழுத உங்களுக்கு வந்து இது ஈஸி ஆகிட்டே வரும். ஏன்னா இதெல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட்ஸுங்கிறதுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்குறச்ச. அதுதான் என்னோட ஒப்பீனியன். நமக்கு அந்த தேவை வர்றப்போ அந்த யூஸ் கேஸை நம்ம கோடால எழுதுறப்போ அப்படியே கப்புன்னு மைண்டில் வந்து உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் புதுசாக இல்லாமல் அது பழசாக மாறிடுது இல்லை. அதனால தான். சரி, ஓகே. இந்த வீடியோ ஏற்கனவே ரொம்ப லாங்காக போயிருக்கும், ஐ நோ. பட் இதெல்லாமே கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வைங்களேன். ஹீப் அலோகேஷன், ரெஃபரன்ஸ் கவுண்டிங், இதெல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ். அதனால தான் அதுக்கு மேலே இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் இந்த ஃபீச்சர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இதை விட கஷ்டமாக இருக்கும் C++, ஆக்சுவலி, டு பி ஹானஸ்ட். C++லேருந்து தான் இதெல்லாமே எடுத்த கான்செப்ட்ஸ்ன்னு வைங்களேன். பட் ஸ்டில் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரியே சொல்லி டேப் ரெக்கார்டரே தேஞ்சு போயிடுச்சுரா அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். நான் உழப்பி இருக்கிறேன், ஒன்றுமே புரியல, திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா I'll be more than happy to explain you or reply through the comment section. டைம் ஸ்டாம்போட போடுங்க, சரிங்களா? சரி, ஓகே. பார்ட் 2ல் நம்ம மற்ற 2 விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன்ல, அதை நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றிகள் பல. டூடல்ஸ்.